வணக்கங்க. முருகன் துணை. அதை வந்துங்க, இப்போது நம்ம நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் நம்ம பெற்றவங்க. இறைவனுடைய அனுகிரகத்தோட வாழணுங்க. வாழ்ந்துட்டு பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க வாழ்க்கையில். தேவையில்லைங்க நமக்கு. பொய், பித்தலாட்டம் தேவையில்லாத ஆசை 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 துறக்கணுங்க. இறைவா, நீங்கள் என்ன எப்படி வழிபடலாம்? இறைவா போதும், இந்த வாழ்க்கையை போதும், நல்லா இருக்கு, சிறப்பாக வச்சுருக்க அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லைங்களே. ஏன் இப்படி அலமோதுது இதயம்? ஆசை, பேராசை எதுக்கு இப்படி அலமோதுது? சொல்லுங்கள். நம்மளை மானிடருங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவனுக்கு என்ன வேலைங்க? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. பாவத்தை நீங்கள் சம்பாரித்து சொத்து சேர்த்தி வச்சு நோய் வாயில்பட்டு நீங்கள் சாகுறீங்க இல்லைங்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி நோய் வாயில்பட்டு தானே சாகுறீங்க? 50 வயசு 45 வயசுலேயே ஆரம்பிச்சுக்குதல்ல, அந்த வழி இந்த வழி இந்த வழி அந்த வழி, அப்படியே நொண்டிகிட்டே போய் ஆஃபீஸில் உட்காடுறீங்க, உங்கள் தொழில் பார்க்குறீங்க. அப்போ பாவ சொத்து தான் சேர்த்துறீங்க. பாவ சொத்து எதுக்கு அப்படி சேர்த்தணும்? அடுத்த ஜென்ரேஷனில் பிறக்கிறான், வளர்றான் இல்லைங்களா? அவனுக்கு என்ன வேலை? நீங்கள் இதுக்கு இவ்வளோ பாவம் சம்பாரித்து அந்த சொத்தை சேர்த்தி வச்சு நோய்வாயில்பட்டு அனாவசியமான அந்த அற்புதமான உயிரை நீங்கள் போகுது. எப்போ இறைவனுடைய தீர்ப்பு என்ன தெரியுங்களா? இறைவனுடைய இது உனக்கு டைம் வரும்போது சுத்தமாக நல்லவாக உங்கள் ஆத்மாவை எடுப்பேன் நான். என்ன அழகாக பொட்டாட்டம் எடுப்பேன். உங்களுடைய பாடியில் எந்த டிசீஸும் வராது. அவர் படைச்ச உடம்புங்க, எதுவும் வராது. ஆக்கூடி நீயே சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் இந்த மண்ணுலகத்தில் வாழணும். கருமங்கள் பண்ணினா உன்ற பாடி பூராமே நாரி போயிடும். நாரி நோய்வாய்ப்பட்டு குறுகிய காலத்தில் உன்னைய எடுக்கப்படும். அப்படிங்கிறதாங்க விதி. விதியை நம்பணுங்க. பேராசை படக்கூடாதுங்க. பட்டன்னா உங்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடும். வீணாக போயிருன்னா அசிங்கப்பட்டு போயிடும். சரிங்களா? பாருங்கள், கொஞ்சம் கவனமாக இருங்க. இறைவன் இருக்கிறார், நம்மளை ஒவ்வொரு வழி நடத்துறது அவர் தான். நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் பயந்து நடக்கணுங்க. திடீர்னு ஒரு 1000 ரூபா கிடைக்குதுன்னா இது என்னது, இது நமக்கு நியாயமான பணம் இல்லையே அப்படின்னு நினச்சி பாருங்கள். உங்களை எதுவுமே வராதுங்க. உங்கள் பாடியில் உங்கள் உடம்புல எதுவுமே வராதுங்க. 1000 ரூபா நமக்கு அவசியம் இல்லையே, இது எப்படி வந்து இந்த 1000 ரூபா? இல்லையே எனக்கு சேர வேண்டியது இல்லைங்க. அப்படி வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி பழகணுங்க. வச்சுட்டுங்களா? பாருங்கள், கொஞ்சம் பயந்து நடக்குன்னு சொல்ல வர்றேன். இதெல்லாம் நடக்குன்னு சொல்ல வர்றேன், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான்.